ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னா, இன்னைக்கு மீன் குழம்பு, மீன் வறுவல், நண்டு ஃப்ரை இதெல்லாம் தான் இன்னைக்கு நான் செய்ய போறேன். என் பையன் நண்டு கேட்டான். அதனால நான் காலையிலே கிளம்பி மார்க்கெட் போயிட்டு மீனும் நண்டும் வாங்கிட்டு வர போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நீ போ சங்கரா மீன் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா உப்பு மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அங்கேயே ஆஞ்சி வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நல்லா சுரண்டிட்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவிக்கலாம். இந்த பூனை வேற என்னை விட மாட்டுது. ரொம்ப விலை அதிகம் கிடையாது. நாளைக்கு அமாவாசையில் அதனால சங்கரா மீன் அரை கிலோ 100 ரூபா, நண்டு அரை கிலோ 100 ரூபா. நண்டு அரை கிலோ 100 ரூபா, சங்கரா மீன் அரை கிலோ 100 ரூபாவா? ஒரு ட்ரிப்பு கழுவிட்டேன். இருந்தாலும் உப்பு மஞ்சள் போட்டு ரெண்டாவது வேஸ்ட் நல்லா பூனை கட்டுதுன்னு சொல்லு. இந்த பூனை வர நான் வாங்கிட்டு வந்ததுலேருந்து எனக்கு உடல்ல எவ்வளோ நாள் இந்த மாதிரி கழுவணும்? எவ்வளோ நாள் இந்த மாதிரி கழுவணும்? நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா போட்டு தேய்ச்சாவே நல்லா ஸ்மெல்லுலேருந்து எல்லாமே போயிடும். அந்த குழப்பழப்பு இல்லாமல் இருக்கும். உள்ளாரெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் சுத்தமாக. ஊற்றிட்டு வரேன். நான் 5-6 டைம் கழுவேன் அது நல்லா. அரை கிலோ எவ்வளோ நண்டுது? அரை கிலோ. ஆனால் அரை கிலோவுக்கு கூடயே இருக்கும். அவங்க தெரிஞ்சவங்கன்றதுனால நிறைய கொடுத்தாங்க. நல்லா தான் இருக்கு நண்டு. என்ன உத்ரா, ஹாயா டிவி பார்த்துட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கேட்டுக்கு? என்ன பார்த்து இந்த வார்த்தை கேட்குறீங்களே? இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து ஒரே டயர்டா உட்கார்ந்து இருக்கிறேன். எவ்வளவு வேலை தெரியுமா செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். என்ன வேலை செஞ்ச நீ காலையிலேருந்து? எவ்வளோ வேலை செஞ்சேன்னு சொல்கிற? வேலையா? ஐயோ, காலையிலே எழுந்து பசங்களை கிளப்பி அவங்க விட்டுட்டு போய் சாப்பாடை செஞ்சு ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அதோட வந்து துணியெல்லாம் துவைச்சு போட்டு வீடு வாசலாம் போட்டுட்டு மீன் மார்க்கெட் போயிட்டு மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இப்பதான் செஞ்சுட்டு இப்பதான் உட்காடுறேன். நீங்க என்ன பார்த்து ஃப்ரீயா உட்காந்துருக்குறேன்னு சொல்லி கேக்குறீங்க. சரி சரி, தெரியாம கேட்டேன். சரி பரவாயில்ல. என்ன டிவில ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருக்க? என்ன பார்த்துட்டு இருக்க? நாடகம் பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன நாடகம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருக்கிற? டிவில பொன்னி நாடகம் ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கிறேன். சரி ஓகே, நாடகம் பார்த்தது போதும். வா சாப்பிடலாமா? சாப்பாடு எடுத்து வச்சுட்டுமா? வா சாப்பாடு எடுத்து வை. இன்னைக்கு சங்கரா மீன் குழம்பும் நண்டு வறுவலும் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ரெண்டுத்துக்குமே தேவையான அளவுக்கு வெங்காயமும், ஒரு 4 தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய், இது ரெண்டும் குழம்புக்கு. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ குழம்பு வச்சிடலாம்.
பாருங்க இந்த சட்டியில் தான் வைக்க போகிறோம். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துப்போம். அதில் 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் வெந்தயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ அதில் நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போதே கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இதெல்லாம் வதக்கி சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கட்டும். பாருங்க நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ அதில் நம்ம உரிச்சு வச்ச பூண்டை போட்டுப்போம். பூண்டு கூடயே 1 தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்க நம்ம இப்போ புளி எடுத்தோம்ல, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு, அதை நல்லா இப்போ வந்து கரைச்சி வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ இதில் வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. அதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூளும் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடரும் சேர்த்துப்போம். சேர்த்து விட்டு இதையும் நல்லா கிண்டிக்கலாம். பாருங்க நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சு அந்த புளி கரைச்சலை இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். தண்ணி போதுன்னா இதோட விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா சுண்டட்டும். உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். என்ன உத்தரா பண்ணிட்டு இருக்கிற? நானா குழம்பு கூட்டி போட்டேன். சங்கரா மீன் வாங்கிட்டு வந்தேன் 1/2 கிலோ. அதுக்கு வந்து குழம்பு கூட்டி போட்டேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம ஒரு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளார அங்கே போய் இப்போ மீன் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். மீன் க்ளீன் பண்ணிட்டு வர போறியா? சரி ஓகே. நல்லா குழம்பு கொதிக்கிது பாருங்க. இப்போ வந்து அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா குழம்பு கொஞ்சம் கெட்டியாகட்டும். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, கெட்டியாக ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மீன் சேர்க்க போகிறது கிடையாது, மாங்காய் தான் சேர்க்க போகிறோம். நான் பாருங்கள் ஒரு 1/2 மாங்காய் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா குழம்புல சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மாங்காய் போட்டு நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மீன் எடுத்து போட்டுக்கலாம். 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்துருக்கோம், அதை போட்டுப்போம். மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். அதனால தான் குழம்பு முன்னாடியே நல்லா கொதிக்க விட்டாச்சு. சங்கரா மீன் டக்குன்னு வெந்துடும். பாருங்கள் இதில் ஒரு உருட்டு சங்கரா வேறு இருக்குது. எவ்வளோ பெருசு பாருங்கள். இதை நல்லா கிண்டி விட்டுப்போம். இப்போ சிம்மில் போட்டு ஒரு 2 நிமிஷம், ரொம்ப நேரம் தேவையில்ல, கொதிக்கட்டும். பாருங்கள் மீன் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். மீனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிடலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கிண்டி விடணுன்னு அவசியமே இல்லை. பாருங்கள் மீன்லாம் நல்லா வெந்துருச்சு, உடையவே இல்லை. சூப்பரான சங்கரா மீன் குழம்பு ரெடி. இப்போ நம்ம வந்து சங்கரா மீன் 1/2 கிலோ வறுக்க போகிறோம். அதுக்கு வந்து மீன் வறுக்கிற தூள் ஒரு பேக்கெட் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பாருங்கள் ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து மீனை வந்து மசாலாவில் சேர்த்தாச்சு. நான் பாருங்கள் கத்தி வச்சு இந்தமாரி ஒரு சின்ன சின்ன பிட்டாக
வெட்டியிருக்கேன். அப்போ தான் நல்லா உப்பு காரம் 2 சைடுமே நல்லா வெட்டி போட்டிருக்கேன். உப்பு காரம் நல்லா ஏறும். அது இப்போ நல்லா பிசைஞ்சி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுப்போம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுப்போம். பாருங்கள், நல்லா மசாலா நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மீன் வறுத்துக்கலாம். மீன் வறுக்க இந்த பேன் தான் வச்சுருக்கிறேன். ஏற்கனவே நம்ம மீன் வறுத்த எண்ணெய் இருக்குது, அதையே வறுத்துக்கலாம். நான் எடுத்து வச்சிடுவேன் அப்படியே மீன் வறுத்துட்டு இந்த எண்ணெயை அடுத்த ட்ரிப்பு மீன் வறுக்கும் போது தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், இது நல்லா எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இப்போ வந்து மீனை எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு போடுவோம். இல்லைன்னா மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டேன். மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு ஒசரம் நான் நிறைய செஞ்சிருக்கேன். நீங்க என்ன பார்த்து சும்மா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்க. என்ன செஞ்சிருக்கேன் பாருங்க. வெள்ளை சாதம் வைக்கலாம். மீன் குழம்பு சூப்பரா, சங்கரா மீன் மாங்காய் போட்டு எவ்வளவு சூப்பரா செஞ்சிருக்கிறேன். என்ன ஊத்துறா? மீன் குழம்பு சட்டியில வச்சிருக்கிற? மீன் குழம்பு சட்டியில வச்சாதான் சூப்பரா இருக்கும். இல்ல, சட்டியில வைக்கிறிய? அந்த காலத்துல போய் மீன் குழம்பு சட்டியில தான் செய்வாங்களா? சட்டியில வச்சாதான் மீன் குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். இந்த குழம்பு 2 நாளைக்கு என்ன 3 நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். அந்த காலத்துல யாருங்க எல்லாம் சட்டியில தான் செய்வாங்க. நம்ம அதையே மெயின்டைன் பண்ணுவோம். சரி, ஓகே. சாப்பிட்டு பாருங்க. மீன் வறுவல் சூடு பண்ண போதும் போதும். சாப்பாடு எப்படிங்க இருக்கு? சாப்பாடு குழம்பு நல்லா இருக்கு, மீனும் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன மீன் இது? சங்கரா மீன். சங்கரா மீன் போட்டு மீன் குழம்பும் மீன் வறுவலும் இன்னைக்கு நம்ம வீட்டில் டிஷ். ஓகே, நல்லா இருக்கு. இன்னும் சாப்பிடு. எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ரைட்டா குடிக்குது.